தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் திரு ஆபிரகாம் திருமதி முத்தம்மாள் அவர்களுடைய 11வது மகன் ரசல் பாஸ்கர் அவர்கள் மர்காசிஸ் மேல்நிலைப் பள்ளியில் படித்து இது மட்டுமல்லாமல் கால்பந்து ஆட்டத்திலும் மற்றும் லாங் ஜம்ப் மற்றும் ஹை ஜம்ப் போட்டியில் கலந்து பல பதக்கங்களை பெற்று நாசரேத் மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் பிறந்த திரு தங்கபாண்டியன் திருமதி எஸ்தர் தங்கத்திரவியம் அவர்களது மூத்த மகள் சுஜாதா அவர்கள் தூய யோவான் பள்ளியில் படித்து மர்காசிஸ் காலேஜில் படித்து மீண்டுமாக கும்பகோணத்திலே ஹோமியோபதி படித்து முடித்தார்கள். இவர்கள் இருவருடைய திருமணம் 1974 ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாசரேத் பேராலயத்தில் வைத்து நடைபெற்றது. இவர்கள் இருவரும் தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்தாலும் இவர்கள் திருமணம் முடிந்தவுடன் இவர்கள் இருவரும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பட்டணத்திற்கு இவர்கள் குடிபெயர்ந்தார்கள். இவ்வாறாக அவர்கள் மும்பை பட்டணத்திலே தங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்திருந்த இடம் மும்பை பட்டணத்தில் உள்ள காஞ்சூர் மார்க் என்ற இடம். மும்பை பட்டணம் மக்கள் மிகவும் அதிகமாக நிறைந்த இடம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அங்கே மும்பை பட்டணத்திலே வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு மூத்த மகள் அனிதா மற்றும் இளைய மகன் சுரேஷ் ஆகிய 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். சிறு வயதிலே சிறு பிள்ளைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். மும்பை பட்டணத்தில் உள்ள தமிழ் பள்ளியில் அவர்கள் இருவருமாக சேர்க்கப்பட்டார்கள். சிறு வயதிலே பள்ளி படிப்பை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை அவர்களுக்கு விடுமுறை வருகிறது. இவர்கள் மதுரைக்கு வர நேரிடுகிறது. குடும்பமாக இவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். மதுரைக்கு வரும் பொழுது ஒரு திருவிழா சமயத்திலே இளைய மகன் சுரேஷ் காணாமல் போய்விடுகிறான். வீட்டிலே எல்லோருக்கும் மிகவும் துக்கம். ஒரு நாள் கழித்து மீண்டுமாக அங்கே சுரேஷ் அங்கே வந்து விடுகிறான். மீண்டுமாக அவர்கள் மும்பைக்கு வருகிறார்கள். 1995ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி சுரண்டையிலே சுஜாதா அவர்களால் மிஷனரி பிரதிஷ்டை நடைபெற்றது. குருத்துவர்கள் அனைவரும் அக்காவினுடைய கையில் தலையில் வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது முறையாக தூத்துக்குடியில் உள்ள சண்முகபுரத்திலே மிஷனரி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பவர் ஆஃப் மினிஸ்ட்ரி டாக்டர் டி.எஸ். தினகரன் அவர்களுடைய மருமகளால் சர்டிபிகேட் வாங்கும் பொழுது இது 89ஆம் ஆண்டு VBS ரெவரண்ட் ஆனந்த் ஆசிரியர் அவர்களுடைய மூலமாக பாண்டுப்பிள்ளை வைத்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். குட் ஷெப்பர்ட் கேம்ப் பிரைட் ஸ்கூலிலே நடைபெற்றது. இதிலே அக்காவுடன் உடன் ஊழியர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அக்கா அவர்கள் ECA திருச்சபை ரெவரண்ட் கிங்ஸ்லி மற்றும் மதுரவாயில் ECA சர்ச் மற்றும் சோழிங்கநல்லூர் சென்னை வைத்து அங்கே VBS நடக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே பூக்குழி கிராமத்தில் கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் நடைபெற்றது. அக்கா அவர்கள் செய்தி கொடுக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இது அக்காவுடைய தோழி ஜெபத்தாயக் அவர்கள் கொரோனா காலத்தினால் மறித்து விட்டார்கள். அத்தன் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே ஃபுட்பால் கிரவுண்டில் போட்டோ எடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அத்தான் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து கபடி ஃபுட்பால் விளையாடுவதிலே மிகவும் ஒரு பிரியமான ஒரு விளையாட்டு. அதைத் தொடர்ந்து அக்காவுடைய மகள் அனிதாவிற்கு 1998ஆம் ஆண்டு சாம்சன் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் ஷாரோன் ஆரோன் என்பதை பார்க்கிறோம். 2004இல் சுரேஷ் அவர்களுக்கு ஜபாய் என்ற பெண்மணியுடன் திருமணம் நடைபெறுகிறது. அவர்களுக்கு சூசன் ஜாய்சன் என்ற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொடர்ந்து அக்கா அவர்கள் 6 காலையிலே VBS மற்றும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் அக்கா அவர்கள் அங்கே செய்து வருகிறார்கள். அப்பொழுது அங்கே போதகராக இருக்கிறவர்கள் ரெவரண்ட் ஐசக் பால்ராஜ் அவர்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாலியநேசனிலே பைபிள் கிளப் என்று சொல்லி 6 காலையிலே புதன்கிழமை தோறும் சிறுவர்களுக்கு
பைபிள் டீச்சிங் நடத்தப்பட்டது. இது விபிஎஸ்னுடைய ஃபைனல் டே நிகழ்ச்சிகள். சிறு பிள்ளைகள் ஃபைனல் டே நிகழ்ச்சியிலே அருமையாக வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விபிஎஸ் தலைப்பு கவனமாக இரு என்ற தலைப்பில் அங்கே ஆரைக்கானலிலே விபிஎஸ் எடுக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அக்கா அவர்கள் ஜெபிக்க அனைவரும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். பவாய் திருச்சபையிலே விபிஎஸ் எடுத்த நிகழ்ச்சி. அக்காவுடன் ஷாரோனுடைய அம்மா தயவு அக்கா அவர்கள் இருக்கிறார்கள். குட் ஷெப்பர்ட் கேம்ப் 2019 அக்காவுடன் ஊழியர் செய்கின்ற சகோதரிகள் மற்றும் அநேக சிறு பிள்ளைகள் இந்த கேம்பின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். குயிஸ் ப்ரோக்ராமில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. பாலினேசனுடன் ஊழியர்களாகிய வாலண்டியர்ஸ்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் குட் ஷெப்பர்ட் கேம்பில் மிகவும் மகிழ்ச்சியாக பங்கு கொண்ட காட்சிகளை நாம் இங்கே பார்த்து வருகிறோம். இங்கே அக்காவுடன் பணிபுரிகின்ற வாலண்டியர்ஸ் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு போதகரே அவர்கள் குயிஸ் பெட்டிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கிறார்கள். அக்கா அவர்கள் படத்தின் மூலமாக சிறு பிள்ளைகளுக்கு கதையின் மூலமாக பைபிளுடைய கருத்துக்களை சிறு பிள்ளைகளுக்கு அக்கா அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இவ்வாறாக சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு குட் ஷெப்பர்ட் கேம்ப் மற்றும் பைபிள் கிளப் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை எல்லாம் அக்கா அவர்கள் மும்பை பட்டணத்தில் மாத்திரமல்ல வெவ்வேறு இடத்திலே செய்து வருகிற நிகழ்ச்சிகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது அக்காவுடைய 25வது ஆண்டு திருமண நாளில் ரெவரண்ட் கிறிஸ்துதாஸ் மற்றும் மனைவியுடன் இருக்கிறார்கள். இது அக்காவுடைய 35வது ஆண்டு திருமண நாள் ஃபோட்டோ பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அக்காவுடைய 40வது ஆண்டு திருமண நாள் ஃபோட்டோவை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தான் அவர்கள் GKWவில் அவர்கள் ஓய்வு பெற்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அக்கா அவர்கள் பாலைநேசனில் ஓய்வு பெற்ற பொழுது இடம் பாளையங்கோட்டை. அது மாத்திரமல்ல, அக்கா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, டெல்லி, பஞ்சாப் போன்ற வெவ்வேறு பட்டணத்துக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து வருகிறார்கள் என்பதை நாம் இங்கே வெவ்வேறு ஃபோட்டோக்கள் மூலமாக நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கார்த்திக் அமலியின் சகோதரருடன் ஊழியர் செய்கிற நிகழ்ச்சிகள். இது அக்கா அவர்கள் ஸ்ரீலங்காவிலே ஒரு நற்செய்தி கூட்டத்திலே வல்லமை ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கின்ற இந்த புகைப்படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள போதகர் ஐயாமார்களுடன் இது பெண்களுடைய மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக அக்கா அவர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுத்தார்கள். இது ஜெரேமியா பிரேயர் ஹவுஸ் பஞ்சாபிலே ஊழியம் செய்கிறார்கள். அவங்களுடைய பிள்ளைகளோடு அக்கா அவர்கள் ஃபோட்டோ எடுத்த மகிழ்ச்சியான தருணம் இது குடும்பமாக மும்பை டெல்லி பட்டணத்திற்கு சென்று இது ஆக்ரா பட்டணத்திலே சென்று மகிழ்ச்சியாக இருந்த தருணம். ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகள். ஆனால் பெற்றோர்களுடைய கண்டிப்பின் பெயரில் அவள் ஊழியத்திற்கு போக முடியாமல் ஒரு ஆசிரியர் பணியை செய்யும்படியாக ஆசிரியராக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய அனாதி திட்டம். ஏனென்றால் நாம் நினைப்பது சில நேரத்தில் நடக்காமல் நேர் எதிர்மறையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஜோதியை நான் சிறுவயதிலிருந்து அறிவேன். அவளுடைய வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் நான் நினைப்பேன், நான் சொல்லவும் செய்வேன்.
சுஜாதா ரசல் ரசல் 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஸ்ரீலங்காவிலே இருந்து அருட்திரு மதியாபரணம் ஆகிய நான் இன்றைய நாளிலும் திருமண வாழ்வினுடைய 50வது வருடத்தை நிறைவு செய்கின்ற சுஜாதா பாஸ்கர் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். குறிப்பாக அக்காவினுடைய பணி ஸ்ரீலங்காவிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சிறுவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் எத்தனையோ பணிக்களங்களிலே இவர்கள் பேசியிருந்தார்கள். இவர்களுடைய திருமறைக்கூடாக கிடைத்த அந்த சத்தியங்கள், அந்த செய்திகள் இன்றும் எங்கள் பெண் சகோதரிகள் மத்தியிலும் எங்களுடைய நற்செய்தி கூட்டங்களிலே கலந்து கொண்டவர்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. நான் வன்னி மிஷனுடைய இணைப்பாளராக பணியாற்றிய காலத்தில் அக்காவை இவருடைய சகோதரனாகிய எட்வர்ட் அண்ணன் எங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டு வந்தார். வன்னி மிஷனோடு இவர்கள் பணியாற்றிய காலத்திலே எங்களுடைய அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபை பணியாற்றுகின்ற கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு பகுதியிலும் மலையகத்திலும் கொழும்பிலும் வன்னி பெருநிலப்பரப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் இவர்கள் பல ஆண்டுகளாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். ஆகவே இவர்களுடைய பணி எங்களுடைய மண்ணுக்கு, எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களிலே பலருக்கு தெரியும், நீண்ட யுத்தத்தின் வடுக்களோடும் வலிகளோடும் வாழ்ந்து ஓரளவு ஆயுத கலாச்சாரம் முடிவடைந்து ஒரு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பின எங்களுடைய மக்கள் திரும்பவுமாக இன்று வாலிபர்கள் போதைப் பொருள் அடிமைத்தனம் அல்லது வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், குடும்ப வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே எங்களுடைய மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அக்காவினுடைய பணி எங்களுடைய மக்களுக்கு இப்படியாக இருக்கின்ற பாதிக்கப்பட்டு போயிருக்கின்ற சிறுவர்கள் நற்பணி, பெண்கள் நற்பணி. அக்கா எங்களோடு வருகின்ற பொழுது பல மகாநாடுகளிலே, பெண்களுடைய மகாநாடுகளிலே பேசியிருந்தார். பல திருச்சபைகளிலே நாங்கள் நற்செய்தி கூட்டங்கள் நடாத்தி இருந்தோம். அக்கா அன்று எடுத்த செய்தி இன்றும் எங்களுடைய திருச்சபை மக்கள் மத்தியிலே இன்றும் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய இல்லறம் 50 ஆண்டுகள் இப்பொழுது நிறைவு செய்தாலும் இவர்கள் இன்னும் 50 ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனுக்காக இந்தியா தேசத்திலும் இலங்கை மண்ணிலும் ஸ்ரீலங்காவிலும் பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆகவே இவர்களை நமக்கு அறிமுகம் செய்த எட்வர்ட் அண்ணனையும் அவரோடு சேர்ந்த குழுவினரையும் நான் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த நேரத்தில் பாஸ்கர் அண்ணாவை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அவர் அக்காவை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்கின்றார். ஸ்ரீலங்காவிலே போய் மனவலிகளோடும் வடுக்களோடும் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே எங்களுடைய அறிந்த இயேசுவை அவர்களுக்கு எடுத்துச் செல்லும்படியாக அனுப்பி விடுவார். ஆகவே அக்காவை அனுப்பி வைக்கின்ற பாஸ்கர் அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே குடும்பமாக இந்த ஸ்ரீலங்காவிலே இவர்கள் செய்த பணிகளை நாம் நன்றியோடு ஏற்றுக்கொள்வதோடு இவர்களுக்கு, அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இவர்களை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து காப்பாராக. நன்றி.